Welcome to Bring Divine Mind channel. நான் உங்களோட மத்தி. Thank you so much for supporting me. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது. இதுதாங்க டாபிக். எல்லாருமே எப்பயுமே என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களை எப்பயுமே நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும், ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல தானங்க இருப்போம். சரி, அது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க டாபிக். மத்தவங்களை தயவு செஞ்சு நீங்க சந்தோஷப்படுத்தணும்னு ட்ரை பண்ணாதீங்க. என்னடா இது, எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ட்ரை பண்ணாதுன்னு சொல்ற அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சில நேரம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மத்தவங்கள சந்தோஷமா வைக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணி அவங்களுக்கு இன்னும் கஷ்டப்படுத்திடுறோம் இல்லைங்களா? நம்ம என்ன பார்த்து ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்காக செய்யறோம் இல்லையா? ஆனா அது அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது நம்ம பாக்குறது இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணா அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையாவே அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஒண்ணும் இல்ல, சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்திருப்பீங்க நீங்க இல்லைங்களா? சோ அந்த படத்துல பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுவாருன்னா, குடும்பத்துக்கு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவாரு. ஆனா அந்த ஃபேமிலியில யாருமே ஆக்சுவலா ஹாப்பியா இல்ல. எல்லாருமே என்னதான் இருந்தாலும் அந்த மன நிம்மதி, அந்த சந்தோஷம் இல்லாம தான் இருந்தாங்க. அந்த மாதிரிதான் நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மள சேர்ந்தவங்க ஒண்ணும் இல்ல, இப்ப நான் என்னோட குழந்தை எடுத்துக்கிறேன், இல்ல என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துக்கோ, யாருனாலும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னா நம்மளே ஒரு இமேஜினேஷனை வச்சுட்டு அவங்க இது பண்ணாதான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு தப்பா பண்ணிட்டு இருக்கோங்க. இனிமே அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப வேற என்னெல்லாம் பண்ணா மத்தவங்களை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணா சந்தோஷமா இருப்பாங்கன்றத விட இத மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. அது என்னது அப்படின்னா, தயவு செஞ்சு உங்ககிட்ட விரும்பி வேண்டி கேட்டா மட்டும் அட்வைஸ் பண்ணுங்க. முந்திக்கிட்டு போய் நான் அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல தயவு செஞ்சு யாருக்கும் பண்ணாதீங்க. அது யாரா வேணா இருக்கலாம். உங்களை மதிச்சு கண்டிப்பா எனக்கு ஒரு சஜஷன் சொல்லுன்னு கேட்டா மட்டும் நீங்க சொன்னா போதும். சரிங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும் அவங்களோட பர்சனல் விஷயத்துல ரொம்ப தலையிடாதீங்க. சரிங்களா? சில பேருக்கு ஒரு ஹேபிட் உண்டு. என்ன அப்படின்னா, மத்தவங்களுடைய பர்சனலை நோண்டி கேட்பாங்க. மத்தவங்களோட பர்சனலை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஈவன் அவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாவே இருந்தாலும் நீங்களா போய் கேட்காதீங்க. இது அவங்களுக்கு பிடிக்காது, இது அவங்களுக்கு சந்தோஷம் தர. சோ அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உண்மையாவே அவங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தா அவங்க உண்மையாவே உங்களுக்கு க்ளோஸ் நினைச்சு அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. சோ இந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. Don't do to others which you don't want others to do to you. என்ன சொல்றான்னு பாக்குறீங்களா? நம்ம மத்தவங்க எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு வாழ்ந்திருப்போம். இவன் இப்படி பண்ணா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கண்டிப்பா மத்தவங்களுக்கு பண்ணாதீங்க. நான் இன்னொருக்க சொல்றேங்க, நமக்கு எந்த விஷயம் அடுத்தவங்க பண்ணா பிடிக்காதோ அந்த விஷயத்த நம்மளும் மத்தவங்களுக்கு பண்ணக்கூடாதுங்க. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஒன்னும் இல்ல, நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணி புதுசா காலேஜ்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை யாராவது ஒரு சீனியர் ரேங்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க ஒரு சீனியர் ஆகி ஃபைனல் இயர் வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷரா வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம மட்டும் ஒருத்தர் ரேங்க் பண்ணால நம்மளும் பண்ணுவோம். அந்த தாட் இல்லாம நம்ம தான் கஷ்டப்பட்டோம், சரி நமக்கு வர ஜூனியருக்காவது நம்ம ஒரு நல்ல விதமா ஒரு வழிகாட்டியா இருக்கலாம், அவனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணலாம், ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம்ன்ற தாட் இருக்கணும்னு சொல்றேன். நமக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ அதே மாதிரியான கஷ்டத்தை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்காம இருக்கணுங்க. சோ ரொம்ப முக்கியமான விஷயம் 2 தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா யாருக்கும் வாலண்டியரா நீங்களா போய் அட்வைஸ் பண்ணாதீங்க. அவங்களா கேட்டா மட்டும் பண்ணுங்க. அது ரொம்ப க்ளோஸ் பர்சனாலும் சரி. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்களா இமேஜின் பண்ணிட்டு போய் வாலண்டியரா அவங்களுக்கு அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்லி அவங்கள சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. அவங்களா ஹெல்ப்னு கேட்டா பண்ணுங்க. சோ இந்த 2 டிப்பை நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். தேங்க்யூ so much for your patience listening.